இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் களத்தில ஒரு சோகமான நிகழ்வுன்னே சொல்லலாம். எல்லாரும் காலையில நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க. நம்ம மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் போன விமானம் பார்த்தீங்கன்னா, விபத்துக்கு உள்ளாய் அவரு இறந்துட்டார் அப்படின்னு. அவரு லாஸ்ட் நொடி அந்த விமானத்துக்குள்ள இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாக என்னென்ன காரணம், அதையெல்லாம் தான் நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த வீடியோல நான் பேசப் போறேன். இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த அஜித் பவாருங்கிறது யாருன்னு பார்த்துடலாம். நம்ம மகாராஷ்டிரா இருக்குல்ல, அதோட துணை முதலமைச்சர் தான் நம்ம அஜித் பவார். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டுல இப்போ மு.க. ஸ்டாலினோட துணை முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். அதே மாதிரி பெரிய ஒரு ஆள் தான் அங்க மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா, அஜித் பவார்னு சொல்லலாம். இவர் கடைசியா விமானத்துல எங்க போகும்போது இந்த விபத்து நடந்துச்சுன்னா, அவரோட தொகுதியான பாராமதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அவரோட தொகுதிக்கு ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரச்சார கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அவர் போயிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு அவர் போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விபத்தானது இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகும்போது நடந்துச்சுன்னா, மும்பையிலிருந்து பாராமதி அவரோட தொகுதிக்கு போகும்போது தான் இந்த விபத்துங்கிறது நடந்துச்சு. அப்போ தான் தரை இறங்க முடியாம இந்த கோர விபத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சிக்கி உயிரிழந்துட்டாரு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா, இந்த விமான விபத்துக்கான காரணம் என்னன்னா, தொழில்நுட்ப காரணமாக தான் இந்த விமானம் விபத்துக்கு உட்பட்டிருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விசாரணையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இதுக்கு மேலே விசாரணை பண்ணி இதுக்கான என்ன எதனால இந்த விமான விபத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விமானம் எப்போ பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கிளம்பிச்சுன்னா 8:15க்கு தான் மும்பையிலேருந்து காலைல கிளம்பிடுது இருக்கு. இங்கே அவர் தொகுதிக்கு வரும்போது இந்த விபத்து உள்ளாச்சுல அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45ன்னு சொல்கிறாங்க. இந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து அவரோட 2 உதவியாளர்கள், அவர் கூட இருக்கிற பாடிகார்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு உதவியாளர் அவங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை ஓட்டி சென்றாங்களே 2 விமானியும் பார்த்தீங்கன்னா இதில் உயிரிழந்திருக்காங்களே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லேண்டிங் பண்ண வந்திருக்கு விமானம். அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டுக்கு ஓடுதளம் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா சரியா தெரியலன்னு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பி பார்த்தீங்கன்னா தரை இறக்காம திருப்பி அந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா வான்லயே பறக்க வச்சிருக்காரு. திரும்பியும் அந்த விமானம் பார்த்தீங்கன்னா வான்ல வட்டம் அடிச்சுட்டு திரும்பி செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் இறங்கும்போது அந்த ஓடுதளம் சரியா தெரியலன்னு தான் மேலே திருப்பி பறந்தாங்க. திரும்பி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே இறக்கலான்னு வரும்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓடுதளம் சரியா தெரியலன்னு அங்கே கம்யூனிகேஷனுக்கு இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடுதலும் பாதை சரியா தெரியல அப்படின்னு. அந்த பைலட் அந்த இன்ஃபார்ம் தந்தாங்க தெரியுமா, எங்களுக்கு ஓடுதளம் சரியா தெரியலன்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக ஒரு 8:44 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க தரை இறங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் தந்திருக்காங்க. அதை கேட்டு இவங்க தரை இறங்கும் போது தான் கரெக்டாக 8:45 அந்த அளவுல தான் பார்த்தீங்கன்னா அவங்க தரை இறங்க முடியாம இந்த விபத்துல உள்ளாய் இந்த கோர விபத்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ தரையிறங்கலான்னு சொன்னாங்களே, அவங்க சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, தரையிறங்குறதுக்கான காற்றோட்டமா இருக்கட்டும், இல்லை அந்த வானிலை சூழ்நிலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து தான் ஒரு விமானம் தரையிறங்கலாமா இல்லை மேலே பறக்கலாமா அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு, அதுவும் கரெக்டான ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் தரையிறங்கலாம் அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமான விபத்துல சரியான ஒரு முடிவு யாருக்கும் தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதனால இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விமான விபத்தெல்லாம் விசாரிக்க ஒரு புலனாய்வு இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையை நீங்க தான் டக்குன்னு எடுத்து எப்படி சொல்றது சீக்கிரமா இந்த விசாரணையை முடிச்சு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க அந்த விசாரிச்சு இதுல என்ன நடந்துச்சுன்னு அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக சொல்லுவாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் நம்ம அது பார்க்கலாம். இவர் போன அந்த சிறு ரக விமானம் இருக்குல்ல, அந்த விமானம் பார்த்தீங்கன்னா இதுதான் விபத்தில் உள்பட்டது முதல் முறையானா அப்படியே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம 2023ல் மும்பையில் இதே மாதிரி சேம் இப்போ நடந்துச்சுல தரையிறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விபத்தில் உட்பட்டிருக்கு அந்த விமானம்.
இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்தது. இப்போ அவர் இறந்ததுனால அவர் உடலை பார்த்தீங்கன்னா எடுத்து அரசாங்க மரியாதையோட அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல். இன்னி அவங்க விசாரிச்சு சொல்லும்போது நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.